ஒரு வெள்ளைக்கார ஆள் கூட காணும், ஒரு ஒயிட் பர்சன் கூட காணும். எல்லாருமே பஸ் எடுக்கிறது எல்லாமே பிளாக் பர்சன்ஸ் மட்டும்தான். அவரும் தூங்கலை, நானும் ஒழுங்காக தூங்கலை. இந்த பக்கம் தான் வந்து உங்களுக்கு குரூகர் நேஷ்னல் பார்க் இருக்குது. அந்த சோளக்கல்லியை அப்படியே கூட இந்த குழம்புல தொட்டு அப்படியே ஒரு வாயை. இதுதான் அந்த அக்கமடேஷன் ஏரியா. யாருமே இல்லைங்க, உள்ள போகிறது அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு கதவு பாருங்க, வெறும் உடஞ்சிருக்கு. ஏங்க தண்ணியும் இதுலேருந்து தான் எடுக்கணும் போலங்க. ஓ தண்ணி வேறு. ரூமில் இருக்க இந்த பக்கெட்டில் தான் கை கழுவணுமாங்க. என்ன வேலைங்க இதெல்லாம். சேக். ஓ மனதை திடப்படுத்திக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் யாரும் இந்த மாரிலாம் போய் தப்பு பண்ணிடாதீங்க. மழை பெய்யுதுங்க. வா சூப்பராக இருக்குங்க. வானிலை மாற்றம், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள், அந்த பக்கம்லாம் டோட்டல் க்ளவுட் மூவ்மெண்ட்டு மூடியாச்சு. யாருமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல யாரும் இருக்காங்க, அந்த 2 இதில் மட்டும். அந்த இடத்துல யாரும் இல்லை. ஏதாவது இருந்தாலும் சோர்வு அடைஞ்சிடாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லைஃப்பில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், எது வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுவோம். பட் அதுலேருந்து மீண்டு வந்துடுவோம். குட் மார்னிங் கைஸ். ஓப்பெல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்மளோட கேப் டவுன் ட்ரிப் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்து திருப்பியும் ஜோஹன்னஸ்பர்க் போயிட்டு ஜோஹன்னஸ்பர்க்லேருந்து நார்த் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து திருப்பியும் பஸ் எடுத்து ஜோபர்க்கு போகலான்னு இருக்கேன். ஸோ இங்கேருந்து பஸ் எடுத்து 20 மணி நேரம். அங்கே போய்ட்டு எங்கள் ஸ்டேலாம் இல்லைங்க, டேரெக்டாக அப்படியே கிளம்பிடலான்னு இருக்கேன். ஸோ அது ஒரு 7 மணி நேரம், ஒரு 27 மணி நேரம் ஒரு ஜேர்னி இருக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அப்படி கேப்டவுன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். டேபிள் மவுண்டைன், கேம்ப்ஸ் பேயில் போயிட்டு கிளிஃப்டன் பீச்சு, அடுத்து வந்து இங்கே பிஏ வாட்டர் ஃப்ரண்ட்டு, அப்புறம் வந்து நம்ம இந்த கம்பெனிஸ் கார்டன் போயிருப்போம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒன்று ஒன்றுமே. ஸோ பியூட்டினா அது கேப்டவுன் தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜம்முன்னு போகலாம். ஸோ அவ்வளோதான். இதோட எதுவும் எப்போ வருவோன்னு தெரியாது, பட் பார்த்தாச்சு இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஜோஹன்னஸ்பர்க் நோக்கி போவோம். பட் இந்த டைம் வந்து பஸ் டிக்கெட் கொஞ்சம் ஏற்றிட்டாங்க. லாஸ்ட் டைம் 2700 வாங்கின டிக்கெட் இந்த டைம் 3600. ஸோ இங்கே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. சில டைம்லாம் பார்த்தா நேற்றுலாம் செக் பண்ணி பார்த்தேன், நேற்று 5000 இருந்துச்சு. ஒரு சில நேரத்துலாம் ரேட் ரொம்ப பயங்கரமாக ஏறுது. பிசி ஸ்ட்ரீட் காரெல்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்படி போயிட்டு இங்கேருந்து திருப்பி அந்த பஸ் எடுக்கணும், சிட்டி பஸ் எடுத்து திருப்பி நம்ம வந்து ஆட்ரலே போயிட்டு, ஆட்ரலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மினிட்ஸில் நம்ம அந்த ஸ்டேஷன் போயிடலாம். செம்மையாக இருக்குங்க. க்ளவுடும் பாருங்கள், வெதருமே வந்து இன்றைக்கி கிளியராக தான் இருக்குது. 2-3 நாளாக கிளியராக இருக்குங்க. ஆமாம், இன்றைக்கி வந்த நாள் மட்டும்தான் வந்து மழை பெஞ்சுது. எனக்கு கேப்டவுன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வித்தியாசமாக இருக்குங்க கேப்டவுன். எனக்குன்னா வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா நம்மள கேப்டவுன் தான் வந்து செம்ம த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, செம்ம சூப்பராகவும் இருந்துச்சு. த்ரில்லிங்னா ஆனால் ஜோபக் த்ரில்லிங்க. பட் ஆனால் த்ரில் வைஸ் நான் எது சொல்கிறேன்னா, த்ரில்லும் இருக்கும் அழகும் இருக்குன்னா அது இந்த கேப்டவுன் தாங்க. லைக் எப்படி சொல்கிறது, அமெரிக்காவோட வேகாஸில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு கேப்டவுனில். ஸோ அதனால தான் இது வந்து பெஸ்ட்டு சிட்டி ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறாங்க, பெஸ்ட்டு சிட்டி இந்த வேர்ல்டுங்க. பட் என்ன க்ரைம் மட்டும் கம்மி ஆயிடுச்சுன்னா பயங்கரங்க இந்த சிட்டி. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக வந்து மாறும்னு நம்புவோம். ஆடர்லே வந்துட்டோங்க. ஸோ இதான் ஆடர்லே ஸ்டேஷன் வருது பாருங்கள், ஆடர்லேன்னு எழுதியிருக்கு. ஸோ அப்படியே நேராக போனால் ஸ்டேஷன் வந்துடும், நம்ம கேப்டவுன் ஸ்டேஷன். அந்த பக்கம் போயிட்டு இன்னொரு 1 மணி நேரம் இருக்குது பஸ்ஸுக்கு. போயிட்டு கிளம்ப வேண்டியது தான். பாய் சொல்லிடுவோம் கேப்டவுனுக்கு. ஆனால் எனக்கு மனசே வரலைங்க இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு. சரியான கூட்டம் பாருங்கள் பஸ் ஸ்டேஷனில். எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக நிற்கிறாங்க. ஒரு பஸ்ஸு கம்பெனி இருக்குது, இன்டர்சிட்டி, கேப் எக்ஸ்பிரஸ். நம்மளோட பஸ்ஸு வந்து அந்த இடத்துல இருக்குது, இன்னும் 2 பிளாட்ஃபார்ம் தள்ளி இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் நிற்கிறாங்க பாருங்கள். நான் அப்படியே வந்து இங்கே உட்காந்துட்டேன்.
இன்னும் நமக்கு ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது பஸ் போகிறதுக்கு. வரும் இன்டர் கேப் சேஃப் டிபெண்டபிள் அஃபோர்டபுள் ஜாயின் அவர் லாயல்ட்டி ப்ரோக்ராம். ஸோ இது ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ்ஸு தாங்க வந்து டாப் ஆக்சுவலாக இந்த இன்டர் கேப்புங்கிறது. மற்றது எல்லாமே வந்து ஓகே தான், பட் என்ன பிரச்சனைனா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த பஸ்ஸிலலாம் போனோன்னா. இப்போ நம்ம போகிற பஸ்னால் கொஞ்சம் கம்மி. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 3600 டிக்கெட் வாங்கிட்டான். போன தடவை போனதுக்கு 2700. ஆக்சுவலாக வந்து நேற்றுலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை 5000 வரைக்கும் போயிடுச்சு. ஐயோ என்னடா இது 5000 வரைக்கும் போகுதுன்னு பார்த்துட்டு நான் வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எல்லாம் 2700 ஏற்றுட்டு நான் திருப்பி 5000 ஏற்று என்ன விட ஒரு மடையும் எவனுமே இருக்க மாட்டான். ஸோ நெக்ஸ்ட் நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் நாள் வந்து 3700 3650 கரெக்டாக. அதை விட கம்மியாக எதுவும் இல்லைங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. ஸோ இது மாதிரி ரேராக தான் கிடைக்கும், அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் வரேன், எம்டி ஏரியா, புறாக்கள் பறந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம். பட் அங்கே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க ஜோஹன்னஸ்பர்க்கில். இப்போ வந்து 20 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. ப்ளஸ் அங்கேருந்து திருப்பி நம்ம அப்படியே கிளம்பிடலாம். நம்ம தங்குறதுலாம் வேலையே கிடையாது, டேரெக்டாக அப்படியே போயிட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா திருப்பியும் பஸ்ஸில் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து கொடுக்கணும் இந்த நம்பரை அவங்கக்கிட்ட. ஸோ அந்த கொடுத்தா தான் வந்து வண்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியுமா, திருப்பி அவங்களே கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ 10 உள்ளே வாங்கிப்பாங்க. லைனில் நின்று ஆரம்பித்தாச்சு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் கிளம்பிடுவோம். நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, இவ்வளோ இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு வெள்ளைக்கார ஆள் கூட காணும், ஒரு ஒயிட் பர்சன் கூட காணும். எல்லாருமே பஸ் எடுக்கிறது எல்லாமே பிளாக் பர்சன்ஸ் மட்டும்தான். ஸோ பிளாக் பர்சன்ஸுக்கு பஸ்ஸும் வந்து அவங்களுக்காக மட்டும்தான் இருக்குது போல். ஸோ இந்த ஒயிட் பர்சன்ஸ் எல்லாம் ஃப்ளைட் எடுத்து போயிடுறாங்க. பாருங்க, ஒருத்தர் கூட காணும். எல்லாருமே வந்து பிளாக்காக தான் இருக்காங்க. பஸ்ஸே கூட எடுக்க மாட்டாங்க போல் யாரும். வித்தியாசமாக இருக்குங்க. இதுலேயே வேறுபாடு இருக்குது, பயங்கரமான வேறுபாடு இருக்குது. சரி, பஸ் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். ஜன்னல் சீட்டு எடுத்துட்டாங்க. முடியல, எல்லாரும் போய் லக்கேஜ் வச்சுட்டு வரதுக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம பேக் பேக்கை கீழே வச்சிட்டோம். போதும், நம்ம கால் அப்படியே நீட்டின்னு போயிடலாம். டயர்டாக இருக்கு. திருப்பி அந்த கிரே ஒன்று நிற்கிறான் பாருங்கள். அந்த கிரே ஒன்று இருக்கான், அதே இதை வச்சுருக்கான். தலை வலிக்குங்க பயங்கரமாக. அப்புறம் சார்ஜர்லாம் வைக்கிறாங்க. சார்ஜர், ஏர்பாட்ஸு எல்லாம். ஆக்சுவலாக பஸ் வந்து ப்ளோயிங் ஃபிட்டிங் போகாதாங்க. ஆனால் வந்து ப்ளோயிங் ஃபோட்டோனுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி தேர் கோயிங் ப்ளோயிங் 14 ரைட்? But they are not that bus is not going ப்ளோயிங் 14. But how they give ticket? That's the thing. They're now asking for the ticket. I think he got in without a ticket or something. Because he doesn't have it on him. You see now. So now they're like, if he doesn't have a ticket, he needs to pay. Otherwise, he gets off. Okay, if he needs to pay at Bloemfontein. If he he needs to pay now before the bus gets further away from Cape Town. So that they have their money. If he doesn't pay, then they need. So this bus is they are directly going to Joburg now. I think maybe to go through there, but then he doesn't have a ticket. That's the problem. ஐயோ, டிக்கெட்டே எடுக்கலைங்க அவங்க. பட் ஆனால் வண்டி Bloemfontein நிற்காதுன்றாங்க. சீட் நம்பர் கிடையாது, டிக்கெட்டு கிடையாது,
இவ்வளோ பெரிய நாட்டில் இந்த பிரச்சனை. இங்கே பாருங்க, இந்த சீட்டில் அங்கங்கே வந்து சீட் நம்பர் போட்டு கொடுத்துருந்தா பரவாயில்ல. வர்றவங்கெல்லாம் அங்கே யாரோ சீட்டு போட்டு வச்சுட்டு போய்க்கிறாங்க, அதில் போய் உட்காடுறாங்க. என்னங்க பண்ணுறது? இவ்வளோ பெரிய நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்னத்த சொல்கிறது. பால் வந்துட்டோங்க. பால் ராயல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, SVT20ல் பால் ராயல்ஸ். நம்ம ஊர் ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி IPLல இங்கே வந்து பால் ராயல்ஸ். சின்ன ஸ்டேட்டு தாங்க பால் வந்து ஆக்சுவலாக. பிரேக் விட்டாங்க, ஒரு 10 to 15 minutes பிரேக்கு. ஸோ இது ஒரு கிராமத்தில் நிறுத்தியிருக்காங்க. பெட்ரோல் பங்க், ஷெல்லு பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தியிருக்காங்க. போய்ட்டு எதாவது வாங்கிட்டு வரலான்ட்டு, சாப்பிட்னா சாப்பிட்லாம், வாங்கி வச்சுக்கலாம். நம்ம இதோட காலைல 8:30 மணிக்கு தான் போய் சேருவோம். அது வரைக்கும் எதுவும் இல்லை. ஏதோ சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கலான்னு போனேன். ஷெல்லில் ஒரு சிப்ஸும் அப்புறம் ஒரு ஜூஸும் மட்டும் வாங்கினேன். பாருங்க ஷெல்லு. ஏதோ கிராமம் இருக்குது போல் அந்த பக்கம், எல்லாம் மலையாக இருக்குது. அந்த பக்கம் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டு தான். பெண்டு கையிலுதுங்க. ஆனால் நாளைக்கு இன்னும் ஒரு எவ்வளோ அங்கேருந்து ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். ஸோ பெண்டு கைன்ற இன்னும் பார்ப்போம் எப்படி இருக்குது. நம்ம பஸ்ஸு ஸ்கேனியா நிற்கிது பக்கத்துலேயே ட்ரக்கு. வெயில் மட்டும் ஆனால் சுளீர்னு அடிக்குதுங்க. நாக்கெல்லாம் வறண்டு போகுது ஒரு கட்டத்தில். ஜோபர்க் வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் பயணம். ஜோபர்க் வந்துட்டோம். ஸோ பார்க் ஸ்டேஷன் போகிறேன். பார்க் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து என்ன பிளான் பண்ணுறதுங்கிறத அங்கே போய் பார்த்துக்கலாம். தூக்கமே இல்லைங்க இந்த பஸ்ஸில். எப்படி தான் தூங்கின்னு வராங்க. You slept well? You slept well? Not really well, but I tried. அவரும் தூங்கலை, நானும் ஒழுங்காக தூங்கலை. காலை கூட நீட்ட முடியலங்க. இப்போ பாருங்க, இடமே இவ்வளோ தான் இருக்குது. இதில் எங்கெங்க தூங்கின்னு வரேன். அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ படுத்து தலையெழுத்து சாஞ்சிக்கின்னு தூங்கின்னு வந்துட்டேன் எப்படியோ. ஸோ பார்க் ஸ்டேஷன் போயிட்டு மேபி அங்கேருந்து நம்ம எங்கே போகிறோங்கிறத அங்கேருந்து முடிவு பண்ணலாம். பட் நார்த் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா தான் போகிறேன். பட் எங்கேங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. அங்கே போயிட்டு பிளான் பண்ணலாம். அங்கே போய் இன்னொரு பஸ் எடுத்து போகணும், அதுதான் ஒரே விஷயம். நம்ம பஸ் ஏறணும் பாருங்கள், ஜோபர்கில் அதே ஸ்டேஷன். எப்படியோ வந்து ஒரு டாக்ஸி இதில் ஏறிட்டேங்க. ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1800 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு பஸ்ஸுலேயே போயிடலாம் போல். அந்த பஸ்ஸே பார்த்திங்கன்னா 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான் பப்ளிக் டாக்ஸி. ஆனால் வந்து 1800 சார்ஜ் பண்ணுறாங்க. கிலோமீட்டர் 340 கிலோமீட்டர் தாங்க. 140 கிலோமீட்டருக்கு எப்படியும் அவங்களோட டீசல் ப்ரைஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணால் 110 ரூபா. சரி ஓகே, பட் அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபா வச்சுருக்கலாம். கடுப்பாகுதுங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பார்ப்போம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு தெரில. சரியான கூட்டங்க. அது பேசாமல் பஸ்ஸே எடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 200 ரூபா தான் சேர்த்து 3 மணி நேரத்தில் எடுத்து போய் விட்ருவான்.
அவசரப்பட்டு ஏறிட்டேன் வேறு. சரி விடுங்க, அப்படியே போவோம். போயிட்டு அங்கே எங்கேன்னு பிளான் நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா பொலக்குவானை. அதாவது நார்த்தில் இருக்கிற, சவுத் ஆஃப்ரிக்காவோட நார்த்தில் இருக்க ஒரு ஏரியா. கடைசி சீட்டு வேறு வந்துட்டேன், சாய கூட முடியாது. இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்த்துன்னு வரீங்கல்ல, இது எல்லாமே வந்து புஷ்ஷுங்க. இதெல்லாம் வந்து இங்கே நேஷ்னல் பார்க்ஸ் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. அந்த பக்கம் தான் வந்து உங்களுக்கு க்ரூகர் நேஷ்னல் பார்க் இருக்குது. தெரியுது பாருங்க. ஆனால் நம்ம அந்த சைடு போகல. என்னென்னா க்ரூகர் நேஷ்னல் பார்க்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 3 நாளாக தேவைப்படும். நமக்கு ஆனால் டைம் தான் பத்தலை. இல்லைன்னா வந்து க்ரூகர் நேஷ்னல் பார்க் டேரெக்டாக போயிருக்கலாம். பட் அங்கே பாருங்க, எல்லாமே புஷ்ஷஸ் தான். பட் எல்லாமே ப்ரைவேட் லாட்ஜஸ்லாம் இருக்கும். அந்த பிக் 5னு சொல்கிறோம்ல, அந்த பிக் 5 பார்க்கலாம். பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்க்க முடியாது. நம்ம மேபி சாம்பியாவில் இல்லைனா வந்து ஜிம்பாப்வேல பார்க்கலாம். சஃபாரி கண்டிப்பாக பண்ணுறோம், பட் ஈதர் ஜாம்பியா இல்லைனா ஜிம்பாப்வே. ஆனால் எனக்கு ஆசைங்க க்ரூகரில் பண்ணோன்ட்டு, பட் டைம் தான் இருக்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் எப்படியும் போயிடுவோம். 2 மணி நேரத்தில் போயிட்டதுக்கப்புறம் போய் அங்கே எப்படியோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சி செட்டில் ஆகும். நாளைக்கு சுற்றி பார்க்கணும் போயிட்டு. ஏங்க அந்த பக்கம் ஜீப்ரா பார்த்தேங்க, அதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சுங்க. அந்த பக்கம் டெய்லி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வந்து உள்ளே வந்து ப்ரைவேட் கேம் ரிசர்வ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து எது வேணால் பார்க்கலாம். திடீர்னு ஜீப்ரா பார்க்கலாம், திடீர்னு வந்து யானை கூட பார்க்கலாம். we can see elephants, right? Elephants possible. It's like it's a huge private game. Yeah, private game reserve. டக்குன்னு எடுத்தேன், அதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. கண்ணு முன்னாடி பார்த்தேங்க, 2 ஜீப்ரா இருந்ததுங்க. பார்ப்பேன் தெரியுதுன்னு பார்க்குறேன். வேறு பஸ் இருக்குது, இதுக்கு ஏதோ தண்ணி இது போல். அந்த பஸ்ஸுக்கு லீகோன்னு சொல்லிட்டு இங்கே பஸ் கார்டு வாங்கணும் போல். கேப்டவுனில் நம்ம வந்து சிட்டி பஸ் வாங்கணும்ல, அந்த மாதிரி தான். சிட்டி ஆஃப் பொலக்குவானையில் வந்து அந்த பஸ்ஸு வாங்கி தான் ட்ராவல் பண்ண முடியும் போல், ட்ராவல் கார்டு. ஒரு இடத்துக்கு ஒன்று ஆக்சுவலாக. இது வந்து லிம்போப்போ டிஸ்ட்ரிக்டில் வருது. டாப் அப் யுவர் லீட்டோ ட்ராவல் கார்டு அட் த ஃபாலோயிங் லொக்கேஷன்: மெட்ரோபாலிட்டன் சிட்டி, சிவிக் சென்டரு, லைப்ரரி கார்டன்ஸ், பொலக்குவானை. ஸோ ஒரு இடத்துல நம்ம அதேமாதிரி போய் டாப் அப் பண்ணிட்டு திருப்பியும் அந்த பஸ்ஸில் போய் வேண்டியதான் எங்கே போகணுமோ. இப்போதைக்கு அது நமக்கு வேலை இல்லை, இப்போதைக்கு வேறு வேலை இருக்குது. செம்ம டயர்டாக இருக்குங்க. பொலக்குவானையை வந்துட்டேங்க. பொலக்குவானையை வந்து இங்கே ரூமும் எதுவும் கிடைக்கல, எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. கேட்டு பார்த்தா எல்லாமே ரொம்ப 1000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. பிரதர் ஒருத்தர் இருந்தார், ஒரு பார்த்து இப்படி கேட்டேன், நான் கேம்பிங் பண்ண ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கன்னாரு. ஒரு டேம் இருக்குன்னாரு, மலைப்போ டேம்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு கேம்ப் பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி. வெயில் பட்டையை கிளப்புது. ஸோ நான் கொஞ்சம் ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், லைக் ப்ரெட்டு, பீனட் பட்ரு, அப்புறம் எனர்ஜி பார்ஸ் வாங்கிட்டு அப்படியே நடந்து போயின்னு இருக்கோம். போயிட்டு இப்போ கொஞ்சம் எதாவது சாப்பிட்டுட்டு இல்லை நாளைக்கு அப்படியே கேம்ப் பண்ணிட்டு நாளைக்கு அப்படியே கிளம்பலான்ட்டு பிளான் வச்சுருக்கேன். என்ன சொன்னாலும் இங்கே பக்கத்துலேயே நல்ல ஒரு ஸ்டீக் கிடைக்குமா. ஸோ அந்த ஸ்டீக்கு தேடி தான் போகிறோம். ஸோ எங்கே இருக்குன்னு தேடுவோம். சரியான வெயில் அடிக்குதுங்க. அப்பா வேண்டா காயுதுங்க. You will edit. Yeah, I will edit and it will take time to edit and I post. Yeah. Add sound. Add like not sounds. This is raw vlogs.
No sounds. Oh, no sound. No sounds. Why don't you do sound? Sounds, it's look like, it doesn't feel like a raw vlog. I like raw vlogs. அப்பா சீக்கிரமா இந்த மலையப்போங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே டேம் தானே அது அங்கே நம்ம கேம்பிங்கை போட்டுற வேண்டியதாங்க. நான் ஏற்கனவே டயரில் இருக்கேன். 25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து நான் 25 மணி நேரம், அவர் வந்து ஒரு how much hours you traveled bro? Huh? How much hours you traveled from Northern Cape? The bus is 3 days before. அவர் ஒரு 20 மணி நேரங்க. How much was yours? Mine's 25. Eh? 25. 25 what? 25 hours totally. Eh? Totally 25 hours. From Cape Town to here. So how much? How much hours? Eh? How much hours? Not hours, man. Money it costed me nearly from here. Money கேக்குறாரு. I think it's around 800 rands. From Cape Town to Joburg. Yeah, from Cape Town to total Polokwane. It's not bad. Yeah. சோளக்களி தான் வாங்கினது. இந்த குழம்புல தொட்டு அப்படியே வச்சு இந்த ஜூஸை கொஞ்சம் இதில் வச்சுட்டு அப்படியே வந்து அமிர்தங்க வேற மாதிரி இருக்கும். It's really good bro. Kayaknya kami palakan sesuatu. நம்ம வந்து சோளக்களியை தான் வந்து பாப்புன்றாங்க. இப்போ அந்த சோளக்களியை அப்படியே கூட இந்த குழம்புல தொட்டு அப்படியே ஒரு வாயை நைட்லேருந்து ஒழுங்காகவே சாப்பிடல, அதுக்கு தான் செம டேஸ்ட்டாக இருக்கானா. லோக்கலுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி லோக்கல் கடையில் எது பெஸ்ட்டாக இருக்கும்ட்டு. This is best bro. This is nice. Yeah, you should. This is the hot stuff. Chili. அது ஏதோ சில்லி அதை தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். சரியான டஃப்பாக இருக்குது. அந்த மலைப்போ டேம் போலங்க, மழை வர ஆரம்பிச்சிச்சு. நான் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே வந்தால் அக்காமடேஷனே எதுவும் இல்லைங்க. அக்காமடேஷன் தேட வேண்டிய வேலையாக போயிடுச்சு. கேட்டுட்ருக்கேன் ஏதாவது சின்ன சீப்பாக கிடைக்குதான்னு பார்க்கலான்ட்டு. இங்கே அகோடா booking.comலாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ அதான் நம்ம எடுக்க போகிறதில்ல. எல்லாமே 1200 1300 1200 கூட இல்லைங்க. ஸ்டார்டிங்கே 1300 ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அது நமக்கு செட் ஆகாது. ஸோ அப்படியே இந்த பக்கமாக வந்துன்னு இருக்கேன். அங்கே ஒரு போலீஸ்கார் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன். முன்னாடி போனால் ஒரு அக்காமடேஷன் இருக்கும், லெஸ் தென் ஒரு 700 600 இருக்கும், போயிட்டே இரு அப்படின்னாரு. அதான் முன்னாடி போயிட்டுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ஏரியாங்க, இந்த புலப்போனேங்கிறது நார்த்தில். இங்கே எதுவுமே இருக்காது மோஸ்ட்டாக. இது வந்து எதுக்குன்னா ஜிம்பாப்வே டிரான்சிட்டுக்காக வச்சுருப்பாங்க. ஜிம்பாப்வே போகிறவங்க டிரான்சிட்டுக்கு இந்த ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ அதுதான் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மால் மாதிரி இருக்குது. சரி முன்னாடி போயிட்டே இருக்கேன். போயிட்டு ஏதாவது கிடைக்குதுன்னு மழை வந்துருச்சுங்க, அதான் ஒரே காரணம். மழை வந்ததுனால அவர் வந்து கேம்ப் பண்ணாதீங்கன்ட்டார். சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊர் கிடையாது, என்ன வேணால் நடக்கும், டேஞ்சர் ஆகிடும் இப்படின்னு பயங்கூட்டிகிட்டு இருக்காரு. பட் நானும் போய் தேடிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது அக்காமடேஷன் கிடைக்குதான்ட்டு. அவரை நான் அனுப்பிட்டேன், நீங்கள் போங்க பிரதர் நான் பார்த்துக்கிறேன்ட்டேன்.
அதான் முன்னாடி போ. ஐயோ அந்த பக்கம் பாருங்க மழை வருது, பக்கம் மழை பெஞ்சின்னு இருக்கு. அப்பா இந்த ஊர் பக்கம்லாம் யாருமே வரவும் மாட்டாங்க. இந்த புலோக்குவானே லிம்போப்போ ஏரியாங்க. பட் இந்த ஏரியா விட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த பக்கம் குரூகர் நேஷ்னல் பார்க் போகலாம். பட் நமக்கு டைம் இல்லை, அதான் ஒரே பிரச்சனை. குரூகர் நேஷ்னல் பார்க் போக முடியாதுக்கு, இல்லைன்னா போயிருக்கலாம். எப்படியோ கண்டுபிடிச்சி ஏதோ வந்துட்டேங்க. ஒரு சின்ன அக்காமடேஷன் கிடச்சிது, ஒரு 150 ரேண்டுக்கு. ஒன்றும் கிடையாதுங்க, பட் இது 150 ரேண்டு அதிகங்க. 170 ரேண்டு சொன்னாங்க, குறைக்கவே மாட்டேன்னாங்க. மேலே பாருங்கள் ஷீட்டு லைட்டு பாருங்க. சத்தால இந்த டப்பாவை தான் எடுத்துன்னு போயிட்டு நான் தண்ணி பிடிச்சி குளிக்கணும். கொடுமைங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் குழப்பானே ஏரியாவில் ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க, நார்மலாக ஒரு கண்ணாடி. இது பாருங்க, இதுதான் முகம் பார்க்கும் கண்ணாடி. இதை 120 ரேண்டு கேட்குறாங்க. 170 ரேண்டு கேட்டு 150 ரேண்டு. 150 ரேண்டுனா எவ்வளோ வருது? நியர்லி 150, 300, 300, 600, 750, 800 ரூபாங்க. நெல்லி $8, $8.50 கிட்ட வருது. அதிகங்க. இதுவே கேட்டு கம்மி பண்ணி வாங்கினது. மற்ற எல்லாமே இருக்குது. 200 ரேண்டு கேட்குறாங்க. 200 நம்மளால், நான் இதுவே மழை இல்லைனா கேம்பிங் பண்ணியிருப்பேங்க. அந்த பக்கம் மழை வந்துடுச்சு. ஓ பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறது? சரி விடுங்க, இன்றைக்கி ஒரு நாள் தங்கிடுவோம். இதுதான் அமைஞ்சதுன்னா வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். எதுவும் யோசிக்கக்கூடாது. பாருங்க, இதுதான் அந்த அக்காமடேஷன் ஏரியா. யாருமே இல்லைங்க. நான் கேட்டு தனியாக வந்து மாட்டிக்கினுங்க. பட் என்ன பண்ணுறது, ஆனால் வேறு இடமும் இல்லை. எல்லாம் பாருங்கள் உடஞ்சி கிடக்குது எல்லாம். இது ஆனால் நான் கொடுத்த விலை $8. இதை விட காமெடி என்னென்னா பாத்ரூம் தான். பாத்ரூம் போய் காமிக்கிறேன் இருங்க. அப்படியே பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான் பாத்ரூமு. வெறும் பிட்டு தான். அந்த பிட்டு கீழே தான் போகும் நம்ம போடுற பூப்பு எல்லாமே. ஒன்றுமே இல்லை, நார்மல் ஒரு சின்ன பாத்ரூமு. உள்ளே போகிறது அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு கதவு பாருங்கள், வெறும் உடஞ்சிருக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் தங்குறீங்கன்னா அழுதுருவீங்க, கண்ணீர் விட்டு அழுதுருவீங்க. போய்ட்டு ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்தேன் இங்கே வைக்கிறதுக்கு. மோசங்க, யார் இந்த இடத்துல இருப்பா? சே ஏங்க, தண்ணியும் இதுலேருந்து தான் எடுக்கணும் போலங்க. ஓ தண்ணி வேறு, அதில் தான் தண்ணி வரும் போல. கால கொடுமைங்க. இந்த மாதிரிலாம் எங்கேயாவது வந்து நீங்கள் தங்கியிருப்பீங்களா? இதில் வேறு 270, 370 வேறு இருக்கான். அதில் வந்து தண்ணி வருமா? 270 எப்பா ஒரு கொஞ்சம் கூட. ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணோன்னா 300 ரூபா சார்ஜ் பண்ணணுங்க. 200 to 300 தான் இதோட காஸ்ட்டு வந்து. இது எப்படி எவன் வருவான்? அதான் பார்த்தேன், எவனுமே இல்லை. சரி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி போயிடலாம் அப்படின்னு நினச்சி வந்ததுக்கு இப்படி பண்ணுறாங்க. இதுலேயே வேறு 170 தான். 1000 ரூபா கொடுப்பாங்க வேறு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. பராமரிக்கிறது கூட தெரியலங்க. சே ஒரு இதுவும் ஒரு அனுபவம் தான் கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா கேட்டு வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சில இடத்துல. சே ரூமில் இருக்க இந்த பக்கெட்டில் தான் கை கழுவணுமாங்க. என்ன வேலைங்க இதெல்லாம்? சைக். ஓ டேய், உனக்கு இதுவும் ஆகணும் இன்னும் ஆகணும்டா. இதை தான் பக்கெட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்களா கடவுளே. எப்பா ஒரு என்னங்க சொல்கிறது? நல்ல வேலைங்க, சார்ஜராக ஒர்க் ஆகுது, இதுவும் ஒர்க் ஆகுது. என்ன ஆகுறது? பாருங்க, சோப்பு எடுத்துன்னு வந்து எங்கே வச்சுக்கிறாங்க. ஓ
சரி தப்பு பண்ணிட்டேங்க, கொஞ்சம் அவசரப்பட்டேன். பேசாமல் நம்ம நாளைக்கு வந்து ஜிம்பாப்வேவே கிளம்பிடலாமாங்கிற மாதிரி மனசு யோசிக்குது. இந்த டவுனில் வந்து இருக்குங்க, இடம் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எல்லாமே. 150ங்கிறது வந்து கம்மி. அதை விட்டோன்னா வருங்க, இதில் கை விட்டு கழுவுறது, கழுவவே மாட்டேன். எவ்வளோ பாக்டீரியா வரும், எவ்வளோ கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேதுங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க. ஐயோ ஐயோ, என்ன பேசுறதுன்னு புரிய மாட்டேதுங்க எனக்கு. ஓரளவுக்கு கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணாதுன்னு ஆளாவது வருவாங்க. இதில் வேறு 150 கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ். மனதை திடப்படுத்திக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் யாரும் இந்த மாரிலாம் போய் தப்பு பண்ணிடாதீங்க. சப்போஸ் இருந்தாலுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அக்காமடேஷன் போட்டு போயிடுங்க. கொஞ்சம் நான் அவசரப்பட்டேன், அவ்வளோதான். கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்கிறதுக்காக கொஞ்சம் அவசரப்பட்டேன். நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, ஒரு ஷீட்டு போட்டால் தங்குறதுக்கே எனக்கு வந்து 800 ரூபா. சூப்பர். சரிங்க, ஓகே. எனக்கு இது மேலே எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி எனக்கு 3 டேஸ் ஸ்பாயில் ஆகிடுச்சு. பேசாமல் கேம்பிங் போயிருக்கலாமோங்கிற மாதிரி மனசு தோணுச்சு. ஆனால் மழை வராமல் இருந்தால் கேம்பிங் போயிட்டுருப்பாங்க. மழை வந்ததுனால அங்கே மாறிடுச்சு. நிம்மதியாவது தூங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி காசு வேஸ்ட்டாக 800 ரூபாங்க. இந்த இடத்துக்குலாம் 800 ரூபா அவங்க கொடுப்பான். சரி விடுங்க. ஏங்க மழை பெய்யுதுங்க. வா, சூப்பராக இருக்குங்க. வானிலை மாற்றம், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, அந்த பக்கம்லாம் டோட்டல் க்ளவுட் மூவ்மெண்ட்டு மூடியாச்சு. யாருமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல யாரும் இருக்காங்க, அந்த 2 இதில் மட்டும். அந்த இடத்துல யாரும் இல்லை, அது மட்டும்தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதாங்க ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். கிளைமேட் நல்லா இருக்குல்ல. என்ன தான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனாலுமே இந்த மாதிரி இயற்கை வந்து ஒரு இடத்துல பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கு ஒரு கட்டத்தில். எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்குங்க. மழையிலே போய் நினச்சிடுவேன். பட் என்னன்னா நமக்கு இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்குது. அதனால தான் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. வா, இங்கெல்லாம் அழகாக கார்டன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஓரளவுக்காவது டீசெண்டாக வச்சுருக்கலாம் இவங்க. நனையுமாம்மா கொஞ்சம் போயிட்டு. எனக்கு நனையணும் போலே இருக்காண்ணா. வாங்க அப்படியே போய் கூட அப்படியே நனையலாம். வா, செம்மையாக இருக்குங்க. அந்த பக்கம்லாம் பாருங்கள், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மேலே மழை ரொம்ப நாளாச்சுங்க. சரி, காலில் வேறு செருப்பு போட மாட்டேன். பரவாயில்ல, பிடிச்சிருக்குங்க. இன்றைக்கி நாள் என்ன தான் வந்து எனக்கு டஃப்பாக போனாலும் இந்த மாதிரி ஒரு இயற்கையோடு சேர்ந்து இந்த இடத்துல நிற்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில் தாங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஆகும் தான். அதெல்லாம் வந்து பொருட்படுத்தக்கூடாது, கடந்து போயிட்டே இருக்கணும். அதுதான் என்னோடய தாட்டு, என்னோடய இதுவே தாரக மந்திரம். உங்களுக்கும் நான் அதான் சொல்லுவேன். ஏதாவது இருந்தாலும் சோர்வு அடைஞ்சிடாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லைஃப்பில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், எது வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுவோம். பட் அதுலேருந்து மீண்டு வந்துடுவோம். கொஞ்ச நேரம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். பட் இந்த வெதரை பார்க்கும்போது நான் அப்படியே கொஞ்சம் டைட்டாக மாறிட்டேன். வெதர் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கா, அதனால் கொஞ்சம் என் மைண்டும் மாறிடுச்சு. ஜாலியாக இருங்க. ஜாலியாக இருக்குன்னா எனக்கு வந்து இந்த வெதரை பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. பட் இடத்துல ஜாலியாக இல்லை பெருசாக. பட் வாழ்க்கை அதான். இந்த மாதிரி ஒரு நாடுகளில் இப்போ வந்து பிரிஞ்சிருப்பீங்க. ஓரளவுக்கு கஷ்டங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ட்ராவலருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குங்க. பட் அதெல்லாம் யாரும் வெளியே சொல்ல மாட்டோம் பெருசாக. ஒரு சில இடத்துல வெளியே காமிச்சிப்போம். பட் ரொம்ப கஷ்டங்கள் நிறைய உள்ளே இருக்குது. ஓகேங்க, இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம இதோட நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு என்ன பிளானுங்கிறது தெரியல. சப்போஸ் இங்கே இருப்பானா இல்லைனா ஜிம்பாப்வேக்கு போயிடலாமா அப்படிங்கிறது யோசிக்கல. என்னங்கிறது நாளைக்கு பார்ப்போம். இப்போ மைண்டு ஃப்ளாட்டாக இருக்குது. நம்ம படுத்து தூங்கினா தான் எனக்கு வந்து மைண்ட் கொஞ்சம்
வேலை செய்ய ஆரம்பிக்கும்.